வெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா என்று பாரதி பாடிய பாரத மண்ணையும் பாரத மாதாவையும் வணங்கி நடுவர் அவர்களே அந்த சைடு அவங்க எல்லாம் ஒருத்தரை நாங்க வணங்க மாட்டோம். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன். பாவிகளை மனம் திருப்பவே வந்தேன், மனித குலத்தை மீட்கவே வந்தேன் சொன்னாரு இயேசு கிறிஸ்து. இந்த பாவிகளை ஜென்மத்தெல்லாம் என்னைக்கு மீட்டிருக்க வரப்போறவங்க எனக்கு தெரியல. ஒரே ஒரு பாட்டு உங்கள் அனுமதியோட நான் பாடட்டுமா? ஒரு இயேசுநாதர் பாட்டு தான். இதுலயே ஆப்பு கண்டிப்பா அங்க இருக்கும் நடுவர்களே. கேளு. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே, என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து இவங்க பாவத்தை எல்லாம் மன்னிக்க வேண்டுமே, மன்னன் கிறிஸ்து இவங்க பாவத்தை எல்லாம் மன்னிக்க வேண்டுமே. அவர் ஒரு ஆம்பளமா மன்னிச்சிருவார். அவர் ஒரு ஆம்பளை தான். உண்மையிலேயே ஆம்பளை 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 சூப்பரா பேசிட்டு போயிருக்காங்க நடுவர்களே. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் உள்ள போறேன். ஆனா நான் ஒரு இயேசு கிறிஸ்து கூட ஒரு பிதா கூட ஒரு ஆண் தான். ஆனா அன்னை மரியாள் இருக்காங்களா, எனக்கு எந்த கோயிலுக்கு கூட்டம் கூடும் ஃபுல்லா கோடி கோடியா போகுது தெரியுமா? எந்த கோயிலுக்கு போய் தெரியுமா? அன்னை வேளாங்கண்ணி மாதாவை பார்த்துதான் கூட்டம் ஃபுல்லா போகுது. அங்க ரெக்கமெண்டேஷன் வச்சாதான் இங்க வேலை நடக்கும். அம்மா கிட்ட ரெக்கமெண்டேஷன் வச்சாதான் இங்க மகன் வேலை செய்வார். அம்மாட்ட சொன்னாதான் இங்க நடக்கும் நடுவர்களே. இட்லி போட்டாண்டி வெட்டுவேன். என்ன நடுவர்களே, உங்களையா இயேசுநாதர் புதுமை செஞ்சாரு புதுமை செஞ்சாரு சொல்றோம்ல. இயேசுநாதர் முதல் புதுமை செய்யறதுக்கு காரணமே மாதாங்கிற பெண் நடுவர்களே. காணா ஒரு கல்யாணத்துல அற்றது ரசம் அப்படின்னு சொன்ன உடனே மாதா சொல்ல போய் தான் இயேசுநாதரே முதல் புதுமை செய்தாங்க. பொம்பளை கருத்து தாங்க ஆம்பளைங்க. படிச்சு பாரு, அற்புதத்தை முதலாக இந்த மண்ணி விதைத்த காணாமூர் கல்யாணத்துல தாயினுடைய அந்த உத்தரவுக்கு பின் தான் இயேசு அந்த அற்புதத்தை முதல் செய்கிறார். அப்படிதான். அதுதான் நீங்க வேணும். ரெண்டு பேரும் எங்க பிடிச்சீங்க? ரெண்டு பேரும் எங்க பிடிச்சீங்க? சாதிக்க பிறந்தவர்கள் பெண்கள்